நிலம் விவகாரம் ஹைகோர்ட் உத்தரவு நெல்லை காங்கிரஸ் நிர்வாகிகள் திடீர் மோதல். வீட்டில் கோயில் வெட்டி தமிழ் பாலிய கண்காட்சி இன்று சயின்ஸ் நீட்டு வழக்கு. புற்றுநோயிடம் வருட நடிகை. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஒன்றிய பிஜேபியை தமிழக அரசு வாக்குறுதிகளையும் மகாத்மா காந்தி ஊரக வளர்ச்சி என்பது ஆர்ப்பாட்டம் 29 ஜூன் உச்சி அண்ணா சிலை கிட்ட இன்னைக்கு 29 ஜூன் 4 மணிக்கு ஆட்டுக்குழி சுடநாடம் கோயில், அருளானவீச்சன் கோயில், கடை தலைவர்கள் அலைவேண்டு முடிஞ்சிட்டு 21ஆம் காலையில் பார்த்துக்கோங்க. 2 மணிக்கு 6 மணிக்கு 7 மணிக்கு இது அவ்வளோக்கூடாது. லஞ்சம் கேட்டால் புகார் செய்யலாம். வாட்ஸ்அப் எண் தமிழக அரசு. கல்வியை கண்ணை திறந்த காமராஜர் நாடாரோட சேர்த்தவர். அவர் நாடாருளத்தை சேர்ந்தவர். காமராஜர் ஸ்லிப் ஆகிட்டாங்க. நாக்கில் புண்ணு இருக்குது, பேச முடியல, சாரி மன்னிச்சிருங்க. ஜூலை மாதம் 15ஆம் தேதி 1903 பிறந்தார். இவரையும் பெற்று குமாரசாமி சிவகாமி அம்மையார் நாடார். இவரை காமாட்சி சிவகாமி அம்மையார் இவரை ராஜா என்று அழைப்பாராம். இந்த பேர் மாதிரி காமராஜர்னு காமராஜர் இளம் வயதிலே தந்தை இழந்த காமராஜர் ஐயோ பாவம் பள்ளிக்கூடத்தை தொடங்க முடியவில்லை. குடும்ப சூழ்நிலை காரணமாக தனது மாமாவின் துணி கடையில் வேலை பார்த்துருக்கார். ஐயோ பாவம் அவருக்கு வேலை செய்து கொண்டிருப்பது பல தலைவர்களின் சொற்பொழி கேட்டு அரசியல் ஈடுபட்டு அவர் கஷ்டமாக வந்திருக்கனால மக்களுக்கு சேவை செஞ்சிருக்கார். அரசியல் இருந்தாலும் தான் நாட்டு விட்டு 1920 காங்கிரஸ் கட்சி தொண்டராக சேர்ந்தார். காமராஜர் அரசியல் குரு சத்தியமூர்த்தி ஆவார். அவர் சத்தியமூர்த்தி தான் அவர் குரு. சொற்பொழியை கேட்டு மேடை பேச்சு கேட்டு வளர்ந்திருக்காரு. காமராஜர் காங்கிரஸ் கட்சியின் செயலராக சத்தியமூர்த்தி தான் நினைச்சார். வெல்டன். ராஜாஜி சில சிக்கல் காரணமாக தன் முதல் ராஜேந்திர ராஜாஜின்னு சொல்லுவாங்க. இதன் காரணமாக தமிழகத்தில் முதலமைச்சராக 1954 பொறுப்பேற்றார் காமராஜர். 54 வருஷம் காமராஜர் முதலமைச்சராக பணியேற்றவுடன் அனைத்து மாணவர்களுக்கும் கல்வி கிடைக்க வேண்டும் என்று மதிய உணவு திட்டத்தை, இலவச கல்வி, சீருடை திட்டம்லாம் கொண்டு வந்திருக்காரு. மூடியிருந்த 6000 வழிகளை திறந்து அதான் கல்வி கண்ணை திறந்த நமது காமராஜர்னு சொல்லுவாங்க. சரிங்களா? கல்வி கண்ணை திறந்துடும். கல்வின்னு இருக்கிறதுல கண்ணை திறந்துவிடுறது நம்ம காமராஜர் ஐயா. தொலைநோக்கு நாடார். தொலைநோக்கு எண்ணம். நெய்வேலி நிலக்கரி திட்டம், பெரம்பூர் ரெல்பெட்டி தொழிற்சாலை, திருச்சி பாரத் ஹெவி எலக்ட்ரானிக், கல்பாக்கம் அணு மின்சக்தினா, ஊட்டி ஃபிலிம் தொழிற்சாலை, கிண்டி டெலிபிரிண்டர் தொழிற்சாலையை உருவாக்கணும். விவசாயம் நாட்டின் முதுகெலும்பு என்பதை உணர்ந்து பல்வேறு நீர்வள திட்டங்களை நடைமுறைப்படுத்தி அவர் முதல்வராக இருந்தவர் தமிழ்நாட்டுக்கு. மேட்டூர் திட்டம், பவானி திட்டம், காவிரி டெல்டா வழிகால் அபிவிருத்தி திட்டம், மணிமுத்தாறு, அமராவதி, வைகை, சாத்தூர், கிருஷ்ணகிரி, ஆரணியாறு அப்போ அந்த திட்டங்களை வச்சுட்டு கருமையோட காமராஜர் நம்ம ஐயா விஜயம் அப்படி செய்வாங்க அப்படின்னு எதிர்பார்க்கோம். 3 முறை முதலமைச்சர் இருந்திருக்காரு. தமிழகத்தில் 3 முறை தொடர்ச்சியான மதியில் இருந்து நினைச்சக்கூடாது பல சாதனைகள் செஞ்சுருக்காங்க. காங்கிரஸ் கட்சி பலப்படுத்தக்க முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு காங்கிரஸ் கட்சி தேசிய பொறுப்பாக இருந்திருக்காங்க. அப்புறம் 3 முறை முதலமைச்சர் இருந்த பெருந்தலைவர் காமராஜர் வாடகை வீட்டில் தானே தான் பெருமை. சிலவங்கெல்லாம் கொள்ளையடிச்சிருவாங்க. இப்போ வாடகை வீட்டிலே இருந்திருக்காரு. தனக்கு சொத்து எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி கர்ம வீரராக வளர்ந்துருக்காங்க. அதான் ரொம்ப போட்டு தான் அப்போ நேரத்தில் லஞ்சம் வாங்கலைன்னு அர்த்தம். விருதுநகர் தோல்வியடைந்த காமராஜர் 1969 நடந்த 1970
69 வந்து ஆண்ட நாடாளுமன்ற இடைத்தேர்தலில் நாகர்கோவிலிருந்து மக்களவைக்கு அனுப்பப்பட்டிருக்காங்க. எளிமையான தோற்றமும் வாழ்க்கையில் இருந்த காமராஜர் 1975ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி மறைந்தார். காந்தி பிறந்த நாள், காமராஜர் இறந்த நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கிராமங்களில் இருளை போட்டவர் மண்ணில் காடுகளின் கடையும் லட்சம் கேட்டால் சாமி தரும். அது ஆக்கி கூட கஷ்டப்பட்டுனாலும் கொடுக்கணும். வீட்டு கார்டன் காடுகள் 50 lakhs ஃபஸ்ட்டு வச்சுக்க கொடுக்கும். அவங்களோட ஒரு 50 லட்சம் சாமி தந்துடும். மற்ற பேருக்கு 50,000 இப்போ பகவான் தேங்க வச்சு சங்கமேத பகவான் தேத்த दियाचे கொடுத்து 50 லட்சம் கொடுக்கும். பேர் வச்சு ஆஸ்கர் காடுகள் 50 lakh also காடுகள் விட்டு காட்டோட காடு 2 நான்வெஜ் 2 சாமி 2 வராகியம். அது வந்து சடனாடைய கணக்காக யாராவது தீங்கு செய்தால் வச்சு செஞ்சிடுறது. பார்த்துங்க, பயந்துருங்க. கவுண்ட் அதாவது அடுத்தவனுக்கு எவன் தீங்கு செய்தானா ரத்த காட்டே ஆகிடும். இதான் வராகியம். அதாவது விசாக கலாவரங்க உனக்கு ரத்த விசாரிங்க சடனாட இப்படி சண்டை கொடுப்பாங்க. அதாவது வராகி எவ்வளோ ஏறி வந்து வச்சு செஞ்சிடும். அதை சண்டைங்க அசைவம் காசு அசைவம் இங்கும் அசைவம் காசு அப்போ நம்ம கோவம் வரையில் சாமி என்னை வந்து கோவத்தை குறையணும், கோயிலுக்கு போகணும் அல்லது இயற்கையை பார்க்கணும், சாமியை படைச்ச இருக்கேன். ஆமாம், வேறு இல்லை, எனக்கே காணாது, கேளுங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம பாட்டை கேட்கணும். இப்படிலாம் இருந்தால் நம்ம கோவம் குறையும். ரைட்டா? ஏன்னா புருஷன் மண்டாட்டி சண்டை போட்டால் அந்த இடத்த விட்டு போயிடணும். ரைட்டா? அப்படி சொல்லுவேங்க, என்ன அலசல் பண்ணுவேன். அப்படி தான். சரி, நான் போயிட்டு வாங்க, பிச்சைக்காரன் தானே. அது கேட்டது கோவம். இதில் என்ன இருக்குன்னு பொண்ணு சுசிமா இதாக 2 சாப்பிட்டேம்மா. சுசிமா மெதுவா கீழே வந்துல பிடி. நீ ஏன் இப்படி கிடுக்குன்னு நீட்டி இவ்வளோ நைட்டியை போட்டு அதுக்கு கீழே தானே விழுவா. பிடிச்சிட்டுப்பா, மெதுவாக பிடிச்சிக்கோ போ. மெதுவாப்பா. படுத்துக்கிட்டே இருந்தால் திட்டின்னு எந்திரிச்சு நடக்க முடியாதுல்ல, பாவம். பாவம், மெதுவாக கூப்பிட்டு. படுத்துக்கிட்டே இருந்தால் திடீர்னு நடக்க முடியாதுல்ல, பாவம். இது ஒரு பண்ணானை மணமகள் நானுகிறான் ஏரோடை போடுகம் பார்த்து அழைத்த